வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் புனிதா ராஜேஷ் ஃப்ரம் திருச்சி. இந்த பதிவு உங்களுக்கு டென்டல் ஹைஜீன் பத்தி. டென்டல் ஹைஜீனுக்கும் ஒரு கைனகாலஜிஸ்ட்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்க தோணும். கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஃபார் விமன்ஸ் ஹெல்த் டென்டல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம போன பதிவுல வந்து தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த பதிவுல என்ன தூங்கி எந்திரிச்சோன்னா நம்ம பிரஷ் பண்ணணும். ஸோ அதனால டென்டல் ஹைஜீன் எவ்வளவு விமன்ஸ் ஹெல்த்துக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொன்ன ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நான் இந்த டென்டல் ஹைஜீன் பத்தி பேசுறேன். கண்டிப்பா காலையில எந்திரிச்சோன்னு அதுக்கப்புறம் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 2 வேளை நம்ம பிரஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நைட்டு தூங்கும் போது நமக்கு சலைவா செக்ரிஷன் கம்மியா இருக்குங்கிறதுனால நமக்கு பாக்டீரியல் க்ரோத் சான்சஸ் ஆர் ஹையர். ஏன்னா சலைவா ஒரு இடத்துல பாக்டீரியா நிக்க விடாம மூவ் பண்ண வச்சுறதுனால மேபி நமக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கலாம். ஆனா நம்ம நைட் தூங்கும் போது சலைவரி செக்ரிஷன் கம்மியா இருக்கும்போது நமக்கு பாக்டீரியல் க்ரோத்க்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால காலையில எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கூட குடிக்கணும். ப்ரஷ் பண்ணாம நம்ம எச்சு கூட முழுங்கினா நல்லது கிடையாது. அதே மாதிரி நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடோட பீசஸ் நம்ம பல் இடுக்கல நம்மளுக்கு மாட்டி இருந்ததுன்னா நமக்கு அதுல நைட்டு தூங்கும் போது பாக்டீரியா வளரலாம். ஸோ அதனால நமக்கு பல் சொத்த, வாய் துர்நாற்றம், அப்புறம் கம்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர சான்ஸ் அதிகம். அதனால நம்ம நைட் பிரஷ் பண்ணிட்டு படுக்கணும். அப்புறம் ஃப்ளாஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு த்ரெட்னால நம்ம பல் இடுக்கைகள்ல இருக்கிற அழுக்க எடுக்கிறது. ஈவன் வாட்டர் ஃப்ளாஸ் எல்லாம் கூட இருக்கு. இந்த ஃப்ளாஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஆக்சுவலி என்ன ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பரா டென்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு டயபிட்டிஸ் வரதை தடுக்கலாம், ஹார்ட் டிசீஸ் வரதை தடுக்கலாம். பெண்களுக்கு இயற்கையாவே வயசுக்கு வர பருவத்துல, அப்புறம் பிரெக்னன்சில, அப்புறம் மெனோபாஸ் அதாவது பீரியட்ஸ் நிக்க போற வயசுல இந்த மாதிரி நேரங்கள்ல ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளோட கம்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ்னால ஈஸியா இன்ஃபெக்ட் ஆயிடலாம், இன்ஃப்ளமேஷன் வரலாம், அதாவது வீக்கம் வரலாம். அதனால பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ளீட் ஆகலாம். நம்ம அந்த மாதிரி ஆகும்போது உடனே நம்ம டென்டிஸ்ட் கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பல்லு மேற்கொண்டு பிரச்சனை வரத, கம்ஸ்ல மேற்கொண்டு பிரச்சனை வரதை தடுக்கலாம். இந்த பிரெக்னன்சில அட்லீஸ்ட் ஒரு தர நம்ம டென்டிஸ்ட் கிட்ட காட்டிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் பல் மற்றும் கம்ஸ் எப்படி பராமரிச்சுக்கிறது. ஏன்னா சில பேருக்கு ரொம்பவே வீக்கம் இருக்கும்போது ப்ரஷ் பண்ணும் போதெல்லாம் பிளட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு தர விசிட் பண்ணிக்கிட்டோம் டென்டிஸ்டனா நமக்கு நல்ல கேர் எப்படி பண்ணிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன பல்ல பிரச்சனை வந்தாலும் நம்ம உடனடியா காட்டிட்டோம்னா நமக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுத்துடலாம். மேலும் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்குமே பல்ல கம்ஸ்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பு அதிகம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வாய்ப்பு அதிகம். அதனாலதான் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னா காலையில ப்ரஷ் பண்றது, திருப்பி நைட் படுக்க போகும்போது ப்ரஷ் பண்றது, ஃப்ளாஸ் பண்றது, இந்த மாதிரி டென்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணா விமன் ஹெல்த் டெஃபினட்டா பெட்டர் ஆகும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்க. இது பத்தி தெரியாம இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. படுக்கும்போது ப்ரஷ் பண்ணுங்க, காலைல எந்திரிச்சோன்னு ப்ரஷ் பண்ணுங்க, ப்ரஷ் பண்ணாம தண்ணி கூட குடிக்காதீங்க. மேலும் ஃப்ளாஸ் பண்றது ப்ராப்பரா டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு நல்ல ஓரல் கேவிட்டிய நல்லா ஒரு சுகாதாரமா வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் லீட் பண்ண மை விஷஸ். தேங்க்யூ.